Hi friends, welcome to Chennai Ara's Kitchen. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து 1 இயர் ஆகிடுச்சு. எப்படி 1 இயர் போச்சுன்னே தெரியல. உங்கள் கூடலாம் சேர்ந்து 1 இயர் ஆகிடுச்சு. என் வீடியோக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று நன்றாக ஆராஸ் கிச்சனுடன் இணைந்து வாழ்க. மனமார்ந்த ஆராஸ் கிச்சன் சார்பாக நல்வாழ்த்துக்கள். வாங்க, இன்றைக்கி நான் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஒரு ஜாமுன் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது, செய்யவும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சேன். இந்த ஜாமுன் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது சுட சுட இருக்கும் போதே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே அந்த கோலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோலியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு கையில் கூட எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது கொதிச்சிட்டு இருக்குது, இன்னும் அது ஊறவே இல்லை. ஊறினா இது இன்னும் சூப்பராக இன்னும் பெருசாகும், இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க, இதை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து 10 rupees பேக் வந்து 10 rupees பேக்கு 4 எடுத்திருக்கேன். இது ஒரு பேக்கெட்டில் வந்து 20 கிராம் இருக்குது. ஸோ 4 பாக்கெட் வந்து நம்மளுக்கு 80 கிராம் ஆச்சு. இந்த 80 கிராமுக்கு ஈக்குவலாக நான் 80 கிராமு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆசீர்வாதம் எடுக்கலாம், நீங்கள் வீட்டில் செய்கிறது எடுக்கலாம், எது வேணாலும் நான் எடுத்துக்கலாம். ஆனால் சேம் இந்த 80 கிராம் இந்த மில்க் பவுடர் இருக்குதுன்னு சொன்னால் 10 rupees 4 வந்து 80 கிராம். இதுக்கு வந்து சேம் ஈக்குவல் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பால்கோவா வச்சு தான் நம்ம ஜாமுன் செய்யணும்னு அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம நினச்ச நேரத்தில் ஜாமுன் செய்யலாம். நான் ப்ரொவிஷன் வாங்கும்போது மந்த்லி ப்ரொவிஷனில் ஒரு 10-20 பாக்கெட் நான் வாங்கி வச்சுப்பேன். எனக்கு நிறைய யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த மில்க் பவுடர் வச்சு உங்களுக்கு ஜாமுன் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இது 80 கிராம் மாவும் 80 கிராமும் ரெண்டுமே சேர்த்து 160 கிராம் ஆச்சு. 160 கிராம் இது 2 இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு வந்து சேம் அப்படியே டபுளாக நம்ம சுகர் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 300 கிராம் சுகர் எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் 400 கிராம் கூட வேணும்னா எடுத்துக்கலாம். எனக்கு 300 கிராம் போதும், நான் அவ்வளோதான் எடுத்துருக்கேன். ஏன்னா இது ரொம்ப திக்காலாம் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் இது 300 கிராம் இருக்குன்னா 150 ml நம்ம தண்ணி சேர்த்து தான் பண்ண போகிறோம். சர்க்கரை எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து பாதி தண்ணி சேர்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இந்த ஜாமுனோட சிறப்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்காது, கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்கும். அதனால 300 கிராம் போதுமான அளவாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 பேக்கெட்டும் நான் கட் பண்ணி இந்த பக்கம் ஓரமாக சைடில் போட்டு காட்டுறேன். ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கும், அதனால இந்த சைடில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், 4 பேக்கெட்டும் நான் போட்டாச்சு. இந்த சர்க்கரை ஒரு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கோதுமை மாவு, இது வந்து மில்க் பவுடர், சேம் ரேஷியோவாக half இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இது சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நம்ம சோடா மாவு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மேலே இருக்குது. இவ்வளோ சோடா மாவு இதில் கலக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த சோடா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து க்ரீமியாக மில்க்கு, நம்மக்கிட்ட என்ன மில்க் இருக்கோ நம்ம கொஞ்சம் திக்காக கொஞ்சம் வார்மாக இருக்கணும். ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வார்மாக இருக்கிற மில்கை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து குவான்டிட்டியெல்லாம் தேவை கிடையாது. இவ்வளோ தான் வேணும் மில்க், அவ்வளோதான் வேணும்லாம் கிடையாது. நம்ம சப்பாத்தி மாவை விட நம்ம கொஞ்சம் கட்டியாக பிசையணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு தான் திருப்பம் வந்து அது கொஞ்சம் நல்லா நம்ம பதம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. பாருங்கள், நான் ரஃபாக வந்து நான் பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நம்மளுக்கு போதும். இதை வந்து நம்ம பதம் படுத்தி நம்ம ஊற வைக்கணும்னா ஒரு 10 மினிட், எக்ஸாக்டாக 10 மினிட் இருந்தால் போதும். ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு தேவையில்லை. டேஸ்ட்டு கொஞ்சம் கூடணுன்னா நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் போட்டு நான் இப்போ பதப்படுத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போது தான் சேர்க்குறோம். நம்ம இந்த மாவை வந்து ரொம்ப குழக்குழன்னு நம்ம பண்ணிட்டோன்னா அதில் சுகர் சிரப்பில் வந்து நல்ல விண்டு போயிடும். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் ஜாமுன் கட்டியாக இருக்கும். இந்த பதம் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வீட்டுக்கு செய்கிறதுன்னா
இந்த குவான்டிட்டி எல்லாம் இப்போ ஓகே தான். அதே நம்ம மருமக வராங்க, யாராச்சும் விருந்துக்கு வராங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணுன்னா இன்னும் 2 கப் வந்து இன்னும் 2 பேக்கெட் வந்து மில்க் பவுடர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 10 மினிட் எக்ஸாக்டாக ஊறினா போதும், நம்மளுக்கு கரெக்டாக பதம் வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம், காலி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 150 ml வந்து நான் தண்ணி சேர்க்குறேன். அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கு 300 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சர்க்கரை சேர்த்துட்டு இது ரேஷியோ கரெக்டாக இருக்கும். 150 ml தண்ணிக்கு 300 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு நான் எந்த பதத்தில் எடுக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. அது கடைசியாக சொட்டு கொஞ்சம் நீளமாக சொட்டினா போதும். அந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். நான் உங்களுக்கு கொதிக்கும் போது காட்டுறேன். பாருங்கள், நம்ம சர்க்கரை சேர்த்தாச்சு, தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சர்க்கரையில் தண்ணியில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டோன்னா நம்ம இது ஜாமுன் எல்லாம் நல்லா அப்சார்வ் பண்ணிவிட்டு நம்ம ஜாமுன் வந்து நெய்லேயே செஞ்ச மாதிரி ஆகும். அதனால கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். அப்புறம் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது கொஞ்சம் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். சும்மா கொஞ்சம் தான் சேர்க்குறேன். பாருங்கள், ஒரு 10 இதழ் இருக்கும் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். அப்புறம் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா நம்ம இந்த குங்குமப்பூ மட்டும்தான் ஆப்ஷன். இந்த குங்குமப்பூ மட்டும்தான் ஆப்ஷனல். உங்களுக்கு ஏலக்காவும் நெய்யும் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், வச்சு கொஞ்ச நேரத்தில் நல்லா பொங்கி கொதித்து வருது. பாருங்கள், கடைசியாக விழுற ட்ராப் பாருங்கள், கொஞ்சம் நின்று விழுது. பாருங்கள், கொஞ்சம் நின்று விழுது. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், திருப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கடைசியாக விழுற ட்ராப் வந்து நிதானமாக நின்று விழுது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுவே கொஞ்சம் நம்ம திக்காக வச்சிட்டோம்னா ஜாமுன் வந்து ரொம்ப இனிப்பாக திகட்டுற மாதிரி இருக்கும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் செய்கிற வரைக்கும் இது ஊறிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், நல்ல பதமாக ஊறி இருக்குது. இப்போ திருப்பவும் நம்ம கையில் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் வேணுன்ற ஷேப்பில் நம்ம திரட்டிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரவுண்டுன்னா செஞ்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் உருட்டு மாதிரி தான் செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரே அளவு தான் இருக்கணும், பெருசும் சின்னதமாக போடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஊறுனா இது கொஞ்சம் பெருசாகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உருட்டுறது எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சைஸ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு பண்ணிக்கணும். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி திரட்டி விடணும். பாருங்கள், இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஷார்ப்பாக இருந்தால் அது ஒடிச்சிடும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த சைஸில் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கிச்சன்கிட்ட போகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம திரட்டியாச்சு. 20 பீஸ் வந்திருக்கு, நல்லா பெரிய சைஸு. நம்ம வந்து பொரிக்க முன்னாடியே நல்லா சைஸ் பெருசாக இருக்குது. குட்டி குட்டியாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. இது ஒன்று சாப்பிட்டாலே நல்லா நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பீஸ் பெருசாகவே போட்டிருக்கேன். வாங்க எப்படி போடுறது பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஜாமுன் டிப் ஆகிற அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஹீட்டாக இருக்கணும். அப்படியே கொதித்து வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இப்போ வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். பாருங்கள், போட்ட உடனே அப்படி பபுள்ஸ் வருது. போட்ட உடனே மேலே வரல, கொஞ்சம் பபுள்ஸ் வருது. ஏன்னா ஹீட் வந்து மீடியமாக இருக்கிறதுனால பபுள்ஸ் வருது. இல்லைன்னா போட்ட உடனே மேலே வந்துச்சுன்னா உள்ளெல்லாம் வேகாமல் மேலே மட்டும் வெந்துடும். இப்போ வந்து நிதானமாக தான் பபுள்ஸ் வருது. அதனால் இந்த மாதிரி இந்த மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் ஆயில். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டில் வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ, இடம் இருக்கோ அவ்வளோ போடலாம். பாருங்கள்,
கலர் சேஞ்ச் ஆகுறப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஃபாஸ்ட்டில் வைக்கலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருந்தது. பாருங்கள், இது வந்து நம்ம குக்கிங் சோடா போட்டிருக்கோம். நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா உப்பி வரும். பொரிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பி வந்துடுச்சு. அது சுகர் சிரப்பில் ஊறும் போது இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். சைஸ் மாஷால்லாம் சூப்பராக மீடியமாக சூப்பராக இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸாக சூப்பராக இருக்கும். குறைந்த செலவில் சூப்பரான இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் வந்து நல்லா டார்க் ஆகிடுச்சு. கோல்டனை விட கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது. இப்போது நம்ம வந்து இதுலேயே நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ஆல்ரெடி இந்த எடுத்து வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் சூடாகவே இருக்குது. அந்த சுகர் சிரப்பு நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். ஆற வச்செல்லாம் போடணும்னு தேவையில்லை. சுகர் சிரப்பில் டைரெக்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. இருக்கிறதையே நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய செகண்ட் பார்ட்டும் நான் செகண்ட் செட்டும் போட்டாச்சு. உங்களுக்கு பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். நியூ இயர் வந்துடுச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பாருங்கள், நியூ இயருக்கு முன்னாடி முடிக்கணும்னு நினச்சேன், முடியல. எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு. ஷாப்பிங் போயிட்டு லேட்டாக தான் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. உங்கள் கூட லைவாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நியூ இயரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இதுவும் நேராக சுகர் சிரப்பில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு போட்ட செட்டெல்லாம் நல்லா உள்ளே போயிடுச்சு. நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்ட செட். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்போ இது வந்து இது மேலே மிதங்கிட்டு இருக்கிறதெல்லாம் மேலே போட்ட செட். இது கொஞ்சம் நேரம் இது கூலிங் வந்து இந்த ஹீட் வந்து கூல் ஆகிறதுக்குள்ளே நல்லா உப்பி நல்லா உறிஞ்சி வந்துடும். நான் வீடியோ வந்து நியூ இயர் இன்றைக்கி தான் நான் ஆரம்பித்தேன். நான் வீடியோ எடுத்து 1 இயர் ஆச்சு. இன்றைக்கி தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கே போடணுன்னால நான் இப்போவே இதை டிஷ் அவுட் பண்ணிடுறேன். ஆனால் இது கண்டிப்பாக இந்த சைஸ் இருக்காது. நம்ம ஊறி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதை உங்களுக்கு நல்லா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் கிடையாது. இது இந்த கண்டிப்பாக பெருசாகிற சைஸ் தான். இது இப்போவே நான் வந்து உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எனக்கு வீடியோ வந்து இன்றைக்கி போடணும். ஏன்னா 1 இயருக்கு முன்னாடி இதே டைமில் தான் போட்டேன். அதனால் வாங்க இப்போ டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட நான் டிஷ் அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக இந்த சில்வர் ரேக் நான் இதில் வைக்க போகிறேன். ஏன்னா எந்த பொருளுமே டெக்கரேட்டிவாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதனால் உங்கள்கிட்ட இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணலாம். இன்லாஸ் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணுன்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால் இது வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக குலாப் ஜாமுன் நான் செஞ்சு ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.